வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் சனிக்கிழமை நள்ளிரவில் இருந்து சாரல் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று அதிகப்படியாக கனமழை பெய்தது. இதனை அடுத்து வானிலை அறிக்கை தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் அதிகப்படியான கனமழை பெய்ததால் தென்காசி மாவட்டத்தில் அதிகப்படியான இடங்களில் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றாலம், ஐந்தருவி, மெயினருவி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றாட்டு வெள்ளம் வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு பழைய கட்டிடங்கள் சேதமடைந்ததால் காவல்துறையினர் தங்கள் பகுதியில் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் முழுமையாக பாதுகாப்பில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழைக்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ள யானை பாலம் நிரம்பி செல்வதால் யாரும் குளிக்கக்கூடாது, யாரும் அங்கு சென்று குளிக்கக்கூடாது எனவும் முன்னேற்பாடு பணிகளுக்காக பேரிகார்ட் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தில் குளங்கள் மற்றும் ஏரிகளில் செல்ல வேண்டாம் என காவல்துறையினரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.